Hello my dear students, welcome back to the channel. இன்னைக்கு chapter 6 triangles ஓட introduction பார்க்கலாம். First introductionல similar figures னா என்னன்னு first நம்ம தெரிஞ்சுக்கணும். Similarங்கிறதுலே நமக்கு மீனிங் இருக்கு. Similarனா ஒரே மாதிரி இருக்கும். Same shape but different sizeல இருக்கும். Shape ஒரே மாதிரி இருக்கும். Size வந்து வேற வேறையா இருக்கும். Suppose நம்ம ஒரு triangle எடுத்துக்கலாம். இது ஒரு triangle. இது ஒரு ட்ரையாங்கிள். இது ரெண்டும் பார்க்கறதுக்கு ஷேப் ஒரே மாதிரி தான் இருக்கு. பட் சைஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸாக இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற ஃபிகர்ஸ் எல்லாமே வந்து நம்ம சிமிலர் ஃபிகர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சர்க்கிளும் எடுத்துக்கலாம். இது சின்ன சர்க்கிள், இது பெருசாக இருக்கு. பட் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி சிமிலராக இருக்கு. பட் சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ இப்படி இருக்கிறத வந்து நம்ம சிமிலர் ஃபிகர்ஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் காங்கிரியன்ட் ட்ரையாங்கிள்ஸ்னு. காங்கிரியன்ட்னா என்னன்னா சேம் சைஸாகவும் இருக்கும், சேம் ஷேப்பாகவும் இருக்கும். பட் சிமிலர்னா வந்து ஷேப் ஒரே மாதிரி இருக்கணும், சைஸ் வேறு வேறையாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஆல் சர்க்கிள்ஸ் ஆர் சிமிலர். எல்லா சர்க்கிளுமே சிமிலராக தான் இருக்குது. ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் சிமிலர், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர். இது எல்லாமே சிமிலர் ஃபிகர்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள். இப்போ வந்து ஆல் காங்கிரியன்ட் ஃபிகர்ஸ் ஆர் சிமிலர் பட் ஆல் சிமிலர் ஃபிகர்ஸ் ஆர் நாட் காங்கிரியன்ட். இப்போ வந்து காங்கிரியன்ட் ட்ரையாங்கிள்ஸ்னால் என்ன நமக்கு தெரியும். சேம் ஒரே மாதிரி சைஸாக இருக்கணும், ஒரே மாதிரி ஷேப்பாகவும் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது ஒரு சின்ன ட்ரையாங்கிள், இதுவும் சின்ன ட்ரையாங்கிள். ஸோ இதை ரெண்டையும் நம்ம வந்து காங்கிரியன்ட் ட்ரையாங்கிள்ஸ்ன்னு நான் சொன்னேன். காங்கிரியன்னா ஒரே மாதிரி ஷேப்பாக இருக்கணும், ஒரே சைஸாகவும் இருக்கணும். அதே போல் கரஸ்பாண்டிங் சைட்ஸும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்கணும் காங்கிரியன்ட் ட்ரையாங்கிள்ஸில். பட் இது வந்து சிமிலர் ஃபிகர்ஸ், இது காங்கிரியன்ட் ட்ரையாங்கிள்ஸ். இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. காங்கிரியன்ட் ஃபிகர்ஸ் வந்து சிமிலராக இருக்கும், பட் சிமிலர் ஃபிகர்ஸ் வந்து காங்கிரியண்ட்டாக இருக்காது. ஏன்னா இதோட சைஸ் வந்து வேறு வேறையாக இருக்கும். ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. டூ பாலிகன்ஸ் ஆஃப் சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆர் சிமிலர். ரெண்டு பாலிகன் இருக்குது. பாலிகன்னா நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா. டூ பாலிகன்ஸ் ஆஃப் த சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆர் சிமிலர். எப்போ சிமிலராக இருக்கும் அப்படின்னா தேர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், தேர் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் இன் த சேம் ரேஷியோ. கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் இப்போ சிமிலர்னா இதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கணும், இதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்கணும், இதுவும் இதுவும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ தேர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் தேர் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் இன் த சேம் ரேஷியோ. ஸோ இதுக்கு என்னன்னா, இதுக்கு நான் நேம் கொடுத்துக்கிறேன் டிஇஎஃப். நம்ம கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ சைட்ஸு இந்த சைடு எடுத்துக்கிறேன் ஏபி. இப்போ இதோட இது வந்து கரஸ்பாண்டிங் சைடு ஏபி பை டிஇ ஈக்குவல் டு பிசி. BC இதோட corresponding side EF divided by EF equal to next side AC divided by DF. இது வந்து ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. Their corresponding sides are in the same ratio. So இதுதான் similarity. If corresponding angles are equal then it is called equilateral triangle. So இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். Next exercise 6.1 பார்க்கலாம். First question, fill in the blanks using correct word given in the brackets. All circles are dash congruent or similar. நம்ம introductionலயே பார்த்தோம். All circles are வந்து similar தான். All squares are again dash similar or congruent. All squares are similar. Next all dash triangles are similar. All equilateral triangles are similar. Next two polygons of same number of sides are similar if their corresponding angles are dash and their corresponding sides are dash. ஸோ இங்கே என்ன வரும், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் தென் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் இன் ரேஷியோ மீன்ஸ் ப்ரப்போர்ஷனல். நம்ம முன்னாடியே படித்தோம்ல, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் இன் தி சேம் ரேஷியோ. ஸோ இங்கே வந்து ப்ரப்போர்ஷனல்னு வரும் நமக்கு. கிவ் டூ டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பேர் ஆஃப் சிமிலர் ஃபிகர்ஸ். சிமிலர் ஃபிகர்ஸ்னால் சர்க்கிள்ஸ், ஸ்கொயர். நம்ம முன்னாடியே சர்க்கிள் பார்த்தோம் இல்லையா. சர்க்கிள் வந்து சிமிலர் ஃபிகர்ஸு, அதே மாதிரி ஸ்கொயரும் சிமிலர் ஃபிகர்ஸ் தான். நான் சிமிலர் ஃபிகர்ஸ் இப்போ வந்து ஸ்கொயரும் ரோம்பஸும் நான் எழுதியிருக்கேன். இங்கே பாருங்கள் அதே எக்ஸாம்பிள். இது ஸ்கொயரு, இது வந்து ரோம்பஸு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் இது வந்து எல்லாமே ரைட் ஆங்கிள் 90 இருக்குது. பட் இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஷேப்பு பார்த்தீங்கன்னாலும் நமக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்பாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம நான் சிமிலர் ஃபிகர்ஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் தேர்டு, ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் குவாட்ரிலேட்டர்ஸ் ஆர் சிமிலர் ஆர் நாட். இப்போ சிமிலராக இல்லையான்னு சொல்லணும். சிமிலராக இருக்கணும்னா நமக்கு என்ன கண்டிஷன் இருக்கணும், ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கணும், சைட்ஸ் வந்து
சேம் ரேஷியோவில் இருக்கு. கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் இந்த சேம் ரேஷியோ. இங்கே பார்த்தீங்கன்னா ஆங்கிள்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவலாக இல்லை, ஏன்னா இது எல்லாமே 90 டிகிரியாக இருக்குது. பட் நமக்கு இது பார்த்தாவே தெரியுது இது வந்து 90 கிடையாது. ஸோ அதனால பட் ஆங்கிள்ஸ் வந்து சேம் ரேஷியோவில் தான் இருக்குது. சாரி, கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து சேம் ரேஷியோவில் இருக்குது. பட் ஆங்கிள்ஸ் வந்து இங்கே நாட் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது வந்து நாட் சிமிலர் ஃபிகர்ஸ். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.